நம்ம என்ன ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் என் பிள்ளை ரட்சிக்கப்படலை ஆண்டவரே, இது எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் தான் ஜெபம் பண்ண போகிறோம். வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும். கர்த்தர் அதில் கிரியை செய்வார். கர்த்தர் அந்த வசனத்தின்படியே அதில் இடைப்படுவார். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? வசனத்தில் அப்படி சொல்லியிருக்கு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இந்த உலகத்தில் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர். ஆண்டவரை இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். ஆமே, நம்ம சோதனம். 35வது குடும்ப தியான முகாமில் எனக்கு என்ன கிடைச்சது? நான் போனேன், கர்த்தர் முதல் செய்தியிலே சந்திக்கும் காலம்னு கர்த்தர் என்னோட பேசினார். சகைவை கர்த்தர் எப்படி ரட்சித்தாரோ அதே போல் என்னை ரட்சித்தார்னு சொல்லி ஒரு நிச்சயத்தோடு நாம் சொல்லணும். நிச்சயத்தோடு சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளை நீங்கள்